தேவி, என்னம்மா இது? நீ உயிரோட இருக்கியா? இந்த விஷயத்தை நீ ஏமா என்கிட்ட சொல்லவே இல்ல? பாவம் என் புள்ள, நீ இல்லாம எப்படி தவிச்சு போயிட்டான் தெரியுமா? அம்மா, முகூர்த்தத்துக்கு நேரமாயிட்டே இருக்கு. இதோ இப்போ பண்ணிடலாம். சரி விடுமா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ வந்தது ரொம்ப சந்தோஷம்மா. முதல்ல மணவரையில உட்காருமா. உனக்கும் அபிக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அம்மா, நீங்க சொல்றது நிஜமாமா? ஆமாண்டா. வாங்க, 2 பேரும் மணவரையில உட்காருங்க. அர்ஜுன், சத்யா, நீங்களும் உட்காருங்க. உங்க 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். சீக்கிரம் வந்து உட்காருங்க. அர்ஜுன், என்ன மன்னிச்சிருங்க. என் அக்காவை அபிமாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நான் உங்க கூட ஆரம்பத்துல இருந்து பழகுனதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு உண்மை. நான் செஞ்சது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க அர்ஜுன். அர்ஜுன், அபி, உட்காருங்கப்பா. முகூர்த்த நேரம் முடிய போகுது. எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். தேவி, வா உட்காருங்க. அர்ஜுன், எனக்கு புரியுது. உட்காரு. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெருமிசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஓம் ஐஸ்வர்ய லட்சுமியே போற்றிவோம், ஓங்கார லட்சுமியே போற்றிவோம், கஜலட்சுமியே போற்றிவோம், கனகலட்சுமியே போற்றிவோம். இந்தாங்க கொடுங்க. கற்பக லட்சுமியே போற்றிவோம், கனகாபிஷேக லட்சுமியே போற்றிவோம், கன்னியா லட்சுமியே போற்றிவோம், காருண்ய லட்சுமியே போற்றிவோம். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஒரு சின்ன குழப்பம். இந்த சத்யா தேவி உயிரோட இருக்கிற உண்மைய என்கிட்ட இருந்து மறைச்சிட்டா. பாவம், மெச்சூரிட்டி இல்லாத பொண்ணு, அவசரப்பட்டுட்டா. ஆனா இவள மாதிரி நான் இம்மெச்சோர் கிடையாது. அதனால நான் சத்யாவை பெருந்தன்மையா மன்னிக்கிறேன். நிறைஞ்ச சபையில உங்க எல்லாரையுமே சாட்சியா வச்சு இப்ப நான் சொல்றேன், தேவி சத்யா 2 பேரையுமே ஏன் 2 மருமகளா நான் ஏத்துக்கிறேன். இதே மேடையில ஏன் 2 பிள்ளைங்க அபி, அர்ஜுன் கல்யாணம் நடக்கும். இந்த 2 பேரும் மாலையை மாத்திக்கிங்க. இந்தாங்க. கெட்டிமேளம், கெட்டிமேளம். அர்ஜுன் மாப்பிள்ளை, நீங்களும் தாலியை கட்டுங்க. அர்ஜுன், என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் சத்யாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது.
டேய் அர்ஜுன், என்னடா? அர்ஜுன், சத்யா, நீ என்ன உண்மையா காதலிச்சன்னு உன்னை முழுசா நம்பிதான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா நீ என் கூட பழகினது, பேசினது எல்லாமே நடிப்பு. அபிய நீ நெருங்கிறதுக்காக என்ன ஒரு பகடக்காயா யூஸ் பண்ணிருக்க. என்னால இனிமே உன்னை ஏத்துக்கவே முடியாது. அர்ஜுன், அவளை மன்னிச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கோப்பா. இல்லம்மா, காதலே இல்லாத ஒரு கல்யாண வாழ்க்கை எனக்கு வேண்டாமா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. டேய் அர்ஜுன், அர்ஜுன் நில்லு. சத்யா, இவ்வளவு நேரம் கனவு தான் கண்டிருக்கோமா? கடவுளே, கனவுல நடந்த மாதிரி கல்யாணத்துல எந்த கலாட்டாவும் நடந்துடக்கூடாது. சத்யா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். என்னால சத்யாவோட வாழ்க்கை நரகம் ஆயிடக்கூடாது. என்னாச்சு? சாரி ஆதிரை. என்னாச்சு தேவி? இன்னும் நீங்க தூங்கலையா? தூக்கம் வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பயம்? விடிஞ்சா கல்யாணம். நாளைக்கு காலையில சத்யா மண்டபத்துல செல்வநாயகி கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு போனா. என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. இத பாருங்க, உங்களுக்கு இந்த பயமும் டென்ஷனும் வேண்டாம். நீங்க ஒண்ணு தனியாள் இல்ல. செல்வநாயகியோட விரல் நகம் கூட உங்க மேல பட முடியாது. நாங்க எல்லாருமே உங்களுக்கு துணையா இருப்போம். நீங்க சந்தோஷமா ஜாம்னு அபிய கல்யாணம் பண்ண போறீங்க. நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை நாளைக்கு உங்களுக்கு அமைய போகுது. இங்க பாருங்க, நிம்மதியா படுங்க. சரி, நீ தூங்கு. நான் கொஞ்ச நேரம் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரி. சத்யா இப்ப என்ன செய்யறா? என்ன முடிவு எடுத்திருக்கா? ஒண்ணுமே புரியலையே.